வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்கண்ணே. முக்கியமா நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் தான் போட்டியிடுறாங்க. அதுவும் பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக, ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக எல்லாம் புறக்கணிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தல்ல நிக்கிறாங்க. மக்களுடைய ஆதரவு மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா ஈரோடு கிழக்குல உங்களுக்கு பல்வேறு நண்பர்கள் இருக்காங்க. நீங்க கூட கடந்த மாதம் அவங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்க ஒரு சுற்றுப்பயணமா. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி இருக்கும்னு? ஈரோடு 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 திருச்செங்கோடு இந்த பகுதியில் இருக்கிற நெசவு தொழிலாளர்களை நாம் சந்தித்து பேசியிருந்தோம். அவங்க எல்லாமே இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு பதிவாக நம்ம வெளியிட்டிருந்தோம். அவர்களை எல்லாருமே சந்திக்கும் போது அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி, எங்களுக்கு ஒரு விடிவு அப்படின்னு ஒன்று வரணும்னா அது சீமானால தான் முடியும் அப்படின்னு அவங்கெல்லாம் இந்த பேட்டியை நிறுத்திய பின்பு ஒரு சாதாரண உறவினர்கள் போல நம்மகிட்ட பேசும்போது அவர்கள் பதிவு செஞ்ச வார்த்தை இந்த வார்த்தை. எங்களுக்கு ஒரு நல்லது வரும்னா அவர்களால் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் எதிரொலி இதுல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய எதிரொலி. ஏன்னா அந்த மாவட்டத்தை சார்ந்த, அந்த நிலத்தை சார்ந்த அந்த மக்களின் கஷ்ட நஷ்டங்களை அறிந்த ஒரு வேட்பாளரை தான் அறிவிச்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். இவங்க பெரிய செல்வந்தர் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த மக்களின் மனநிலையை அறிந்த, மக்களோடு வாழுகிற ஒரு அடித்தட்டு குடும்பத்தை சார்ந்தவங்க. கோடீஸ்வரர் கிடையாது, பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்யக்கூடியவங்க கிடையாது, இந்த வெற்றியை நாங்கள் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. ஒரு சிறந்த ஒரு வேட்பாளரை, ஒரு கள போராளியை தேர்வு செஞ்சிருக்கிறாரு சீமான் அவர்கள். பொங்கலுக்கு இந்த மக்களுக்கான ஒரு பரிசா அவர் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே சீதாலட்சுமி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொன்னா ஈரோடு கிழக்கு என்பது ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு தொகுதியாக தான் மாறும் அப்படிங்கிறது உண்மை. அந்த திமுக கூட்டணியில இருந்த ஏற்கனவே ஒரு தகப்பனும் மகனும் மரணம் அடைஞ்சு போனாங்க. அது என்னமோ தெரில, அவருடைய ஊழ்வினை பயனோ என்னமோ தெரில. தமிழகத்துல ஈழத்தில் யுத்தம் நடக்கும்போது எள்ளி நகையாடி ஒரு சிரிச்சு ஒரு கொலையை ஆதரிச்சு பேசிய ஒரு குடும்பமே செத்ததுனாலதான் இன்னைக்கு மூன்றாவதாக ஒரு தேர்தல் வந்திருக்கு. இப்படி எனக்கு தெரிய ஒரு வரலாற்றுல இப்படி நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக நான் அரசியல்ல இருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு சம்பவம் ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 3 இடைத்தேர்தலை சந்திச்சதுன்னு நான் ஒரு தேர்தலை சந்திச்சதை நான் பார்க்கல. இது சந்திரகுமார் அவர்கள் அதாவது திமுக தேர்வு பண்ணியிருக்கு. அது ஒரு துரோகி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயகாந்தோடைய நெருங்கிய நண்பராக இருந்துட்டு அப்புறம் கருணாநிதியின் பெயரால் ஒரு துரோகம் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு விஜயகாந்தால கட்சி நடத்த முடியல அப்படின்னு ஏதோ ஒரு சப்ப காரணங்களை சொல்லி திமுகவுக்கு வந்த ஒரு துரோகி. இவர் எப்படி நல்லது மக்களுக்கு செய்வார்னு தெரியல. பெரும் பணக்காரர், பெரிய முதலாளி. ஒரு முதலாளி ஒரு தொழிலாளர்களை எப்படி நடத்துவாருங்கிறது அந்த தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிற ஈரோடு கிழக்கு தெரியும். அதனால முதலாளிக்கு அவங்க தேர்வு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. சீதாலட்சுமி அவர்களுடைய வெற்றி பிரகாசமா இருக்குது. தொழிலாளர்களிடையே அவர்களுடைய செல்வாக்கு உயர்ந்து நிற்கிறது. இந்த களத்தில் அதிமுகவும் பாரதிய ஜனதா என்கின்ற ஒரு தேசிய கட்சியும் ஒரு பிரதான எதிர்கட்சியும் இல்லாமல் இருக்குது. அதனால் மிக சிறந்த ஹீரோ. வென்றாலும் அவர் ஹீரோ தான். அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அவர் நாம் தமிழர் கட்சி ஹீரோ தான். ஆனா வெல்லும் அப்படிங்கிற ஒரு பாய்ச்சல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் இருக்குது. ஏன்னா நான் நேற்று கம்பம் தொகுதி லோயர் கேம்ப் அந்த இடத்துல போய் பென்னிக்குக் அவர்களுக்கு அந்த நிர்வாகிகளோடு, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளோடு போய் மரியாதை செலுத்தும் போது அவர்கள் மிகப்பெரிய ஒரு டீம், அதாவது ஒரு குழு போய் எங்களை அழைக்கிறாங்களோ அந்த நேரம் போய் நாங்கள் அந்த வேலையை செய்வோம், இந்த சின்னம் கொடுத்தவொடனே நாங்கள் போய் வேலை செய்வோம் அப்படின்னு தயாராக இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையை நாம் அங்கே பார்க்க முடிந்தது.
இப்படி தமிழகத்துல ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினருடைய மனநிலை இருக்குது. இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியினருக்கு ஒரு பயிற்சி களம். இது மிகச் சிறப்பா இருக்கும். இங்க உறுதியாக சீதாலட்சுமி வெல்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமானா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு அறிவித்த சூழல்ல பெரியார் குறித்தான ஒரு சர்ச்சையும் வந்திருக்கு. சீமான் அவர்கள் மிக கடுமையாக பெரியார் அவர்களுடைய பிம்பத்தை சிதைச்சிருக்கிறாரு. ஆனா திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஈரோடு கிழக்குக்கு வந்து பெரியார் மண்ணிலேயே பெரியார அவதூறா பேசிட்டு உன்னால வெல்ல முடியுமா, டெபாசிட் எடுக்க முடியுமா அப்படிங்கிற சவாலை வைக்கிறாங்க. உண்மைக்குமே பெரியாருக்குன்னு இங்க ஒரு செல்வாக்கு இருக்கா? பெரியார சீமான் அவர்கள் விமர்சிக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியோட செல்வாக்கு கம்மியாகுமா? பெரியாருக்கு என்று ஒரு பிரத்யேகமான எந்த செல்வாக்குமே கிடையாது. நீங்க பாருங்க, சீமான் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சின்ன அப்படி அடிச்ச உடனே எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சீமான் சொல்லுவது சரி அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதாவது பூனைக்கு யார் மணி கட்டுவது, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்னு எல்லாரும் கூடி பேசி ஒரு கதை நம்ம கேட்டிருப்போம். சீமான் அந்த பூனைக்கு மணி கட்டியிருக்காரு. இப்பதான் யாருக்கு பெரியார் என்கின்ற ஒரு பின்பம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த தமிழ் தேசியம் என்றால் என்ன பிடிக்காது. நல்லா கன்னியாகுமரிக்கு இப்போ போகும்போது அங்கே தமிழ் தேசியம்னா என்னன்னு பிடிக்காது. தமிழ் தேசிய கட்சிகளை அவர்கள் ஆதரித்ததில்லை. இந்த மாநில கட்சிகளை அவர்கள் தேசிய கட்சிகளை தான் ஆதரிப்பாங்க. காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த சில நிர்வாகிகள் என்கிட்ட பேசும்போது, என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது, உண்மையிலேயே நாங்கள் சீமான பாராட்டுறதா சொல்லுங்க, அவருக்கு இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் அதை போட்டிருந்தாரு. பெரியார் என்கின்ற ஒரு பிம்பத்தை இந்த சீமான் அவர்கள் உயிர் நாடியில அடிச்சு உட்கார வச்சிருக்கிறாரு. இனி இதை செல்லியா சிதைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு அவர் சொல்றாரு. கூட்டணி கட்சி, காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி, அதோடைய தலைவர்கள் அப்படி பேசுறாங்க. அப்போ பெரியார் என்கின்றது ஒரு பொய்யான, ஒரு போலியான, எவனோ சொல்வதற்கெல்லாம் இவங்க பேரை அந்த பெரியார் சொன்னார்னு சொல்லி பேர் போட்டுக்கிட்டு இந்த மக்களை ஏமாற்றி தெரிஞ்சது சீமானால் உண்மையிலேயே நொறுக்கப்பட்டிருக்குது, அது உடைக்கப்பட்டிருக்குது. அப்படி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான் துணிந்து இந்த நிலத்தில் ஒரு வரலாற்றை 70 ஆண்டு காலம் இந்த மக்களை பிடிச்ச ஒரு சனியன், ஒரு பீடைய உடைச்சி எரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணும்போது நமக்கே வியப்பா இருக்கு. ஏன்னா நம்மளும் ஒரு காலத்துல திமுகவில் இருக்கும்போது நம்ம வீட்டுல பெரியார் படம், அண்ணா படம்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டாச்சு. இந்த போகியில 4 நாளுக்கு முன்னாடி உள்ள போகியில அதை தூக்கி எரிச்சாச்சு, தீயிலிட்டு கொளுத்தியாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது வீட்டுல எல்லாருக்கும். எவ்வா எங்க அக்கா தங்கச்சி எங்களுடைய குடும்பத்து பெண்கள் எல்லாம், என்ன இதெல்லாம் நாங்க வைக்காதீங்கன்னு நாங்க தான் முன்னாடியே சொன்னோம், நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்தது. ஏன்னா இவ்வளவு கீழ்த்தரமாக தமிழர்களை இவர் வசைபாடி இருப்பாரு, இப்படி பேசி இருப்பாருன்னு நினைக்கும் போது சீமான் சொல்லுவது போய் தான் நமக்கு தெரியுது. வரலாற்றுல நம்ம வைகோ அவர்களுடைய மேடைகள்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். கருணாநிதியை நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அது போல வைகோவை நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். அவங்க எல்லாம் வெவ்வேறு கதைகளை தான் பேசுவார். நான் ஏற்கனவே இந்த உங்களுடைய சேனல்ல பேட்டியில சொல்லியிருக்கேன். கரிபாலிட்டி அப்படிம்பாரு, மாவோ அப்படிம்பாரு, செங்கிஸ் கான் அப்படிம்பாரு, அப்படியே கியூபாவுக்கு போயிருவாரு. இப்ப பிடல் கேஸ்ட்ரோம்பாரு, சேக்கு வாராம்பாரு. அப்படியே அந்த துண்டை போட்டுக்கிட்டு அப்படி கம்பீரமான அவருடைய பேச்சு நம்ம கவர்ந்துச்சு. ஆனால் முதலாக இந்த உள்ளூருக்குள்ள இருக்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை இங்க வெளிப்படுத்தி இருக்கிறாரு யாரு, சீமான். மிக சரியான நேரத்துல, அதெல்லாம் இப்ப பேசியிருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லல, மிக சரியான நேரத்துல இந்த திராவிடத்தை அடிச்சு உட்கார வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போதே அதை சீமான் செஞ்சிருக்காரு. நீ அதிகாரத்துல நாங்க இல்லாத போது நீ பேசிட்டு பார்ப்போம் அப்படின்னு இவங்க சொல்வதற்கு அங்க இடம் இல்லை. ஏன்னா இப்ப நாங்க இருந்திருந்தா அப்படி நடந்திருக்குமா அப்படின்லாம் கேட்கறதுக்கு இடம் இல்லை. நீங்க இருக்கும்போது தாண்டா அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காருன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்குது. எங்க தாத்தாக்கள் கியாபே விஸ்வநாதன், ஐயா தங்கோ, அவர் நம்ம தமிழரசன், எங்க ஐயா கலிய பெருமாள், புலவர் கலிய பெருமாள்,
இங்க ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார், இங்க தமிழர் தந்தை யாருன்னு இங்க எவனுக்குமே தெரியாது. தந்தை பெரியார் அவர்தான் எல்லாத்தையும் செய்தார். என்னடா பெரியாரு, அவருக்கு பேரு ஈவே ராமசாமி தானே. நீங்க ராமசாமியை தாண்டா சொல்றீங்க. அவன் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னான். ஜெய் ஸ்ரீராம் அவன் சொல்லி பதவி ஏற்கும் போது நீ என்ன சொன்ன, பெரியார் வாழ்கன்னு சொல்லி பதவி ஏற்ற. பெரியார் யாரு? ராமசாமி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த திராவிடம் என்பது ஒரு பொய்யான, ஒரு போலியான ஒரு பிம்பம் அப்படிங்கிறத சீமான் அதை அடிச்சு உடைச்சிருக்கிறாரு. அதை நினைக்கும் போது எங்களுக்கு, எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இது ஒரு புதிய அரசியலின் ஒரு பாய்ச்சலாக இருக்குது. எல்லா நாம் தமிழர் கட்சி இளைஞர்களும் இது குறித்து பேசும்போது ஒரு பெரிய விவாத பொருளாக அதை வந்திருக்கு. நேற்றெல்லாம் சின்னமனூர், தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில தமிழ் தேசிய தலைவர்களை அந்த பொங்கலுக்காக அவர்களோடு பேசும்போது சீமானோட இந்த செயலை அப்படி வியந்து பாராட்டினார்கள். ஆமா, தமிழனுக்கு இயற்கையாவே இருக்கின்ற ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையை முதலாக தகர்த்திருக்கிறாரு. தமிழன் யார் என்று இந்த நிலத்துல காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும் போது உண்மையிலே சீமான் புரட்சியாளராக உயர்ந்து நிற்கிறாரு. மிகப்பெரிய புரட்சியாளராக இருக்கிறாரு சீமான். இங்க மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் அந்த தமிழ் தேசியத்தை அவர் தேடி படிக்கும் போது சீமான் என்கின்ற இந்த மனிதர் தொடக்கூடாத ஒன்றை, அதாவது இதுவரைக்கும் தொட்டிராத ஒன்றை, இந்த சமத்துவபுரத்திற்கெல்லாம் பெரியாருடைய சிலை இருக்கும், அங்க முன்னாடியே இருக்கும். நாடுல நீங்க எந்த பேருந்து, எல்லா மாநகராட்சியிலையும் எல்லா பேருந்து நிலையத்துக்கும் பெரியார் பேருந்து நிலையம். திருநெல்வேலியில பெரியார் பேருந்து நிலையம் இருக்குது. ஏன் எங்க தாத்தா வஉசியோட பேருந்து நிலையம்னு வச்சா என்ன? மதுரை எங்க தாத்தா கக்கன் பேரை வச்சாங்க. ஏன் விருதுநகர்ல எங்க தாத்தா காமராசர் பேரை வச்சாங்க. இங்க ராமநாதபுரத்திலையும் அங்கேயும் என்ன பேரு? பெரியாருக்கு பெயர். அப்ப இந்த அடையாளத்தை உண்மையிலேயே இதை வந்து அழித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பாய்ச்சல், இன்னும் வரலாற்றுல இன்னொரு பாய்ச்சல். அந்த மறுவாசிப்பு, பெரியாரின் பேச்சுக்களை, பெரியாரின் புத்தகங்களை மறுவாசிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தியாரா? இதெல்லாம் வரலாற்றுல யாருமே இதை செஞ்சிட மாட்டாங்க. ஒரு குப்பை, ஒரு களிசடை ஒருவனை நீ தந்தையாக ஏற்று நீ நடந்திருந்தால் நீங்கள் எவ்வளவு அருவருப்பானவர்கள் அப்படிங்கிறத இவர் காட்டியிருக்காரு சீமான் அவர்கள். சீமான் சொன்னதை நான் வரவேற்கிறேன். என்னை போன்று இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் வரவேற்கிறாங்க. கூட்டணி கட்சியிலேயே இருந்து வரவேற்கிறாங்க. வேணா நக்கி அந்த எலும்பு துண்டுகளுக்காக ஆசைப்பட்டு சப்பி சாப்பிடுகிற விடுதலை சிறுத்தைகள் வேண்டுமானால் அதை ஆதரிக்கலாம். அதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய முடியாது. விடுதலை சிறுத்தைகளும் பெரியாரை குறைவாக மதிப்பிட்டிருக்குது. திராவிடம் என்று ஒன்றே இல்லை அப்படி பேசியவர் தான் திருமாவளவன். ஆனால் இன்னைக்கு கூட்டணி தர்மம், இங்க வந்து கூட்டணி தர்மமும் ஒண்ணு இருக்கு. என்ஏவுக்கு கூட்டணி தர்மத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி கையெழுத்து போட்டு வந்த மாதிரி இங்க வந்து கூட்டணி கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு அவங்களோட நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிற உயர்மட்ட தலைவர்கள் தான் திமுகவோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சியின் தொண்டர்கள், அந்த கட்சியில் இருக்கிற பிற இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நான் சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற மிகப்பெரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்கிட்ட 1 மணி நேரம் பேசினாரு. அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளராக போட்டியிட்டவர். அவர் அவ்வளவு பெரிய தலைவர், வால்பாறை தொகுதியில போட்டியிட்டவர். அவர் பேசும்போது நான் சீமானை மெய்சில் இருக்கிறேன், சீமானை பார்த்து இன்னைக்கெல்லாம் பக்கத்துல இருந்தா நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவேன் தம்பி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு. ஆக இங்க ஒவ்வொருடைய அடி மனதிலும் பெரியார் என்கின்ற ஒரு பின்பம் சிதைக்கப்பட்டிருக்குது. ராமசாமி என்கின்ற ஒரு அருவருப்பான குப்பையை எரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அத அண்ணன் சீமான் பத்த வச்சிருக்கிறாரு. நெருப்பு தொட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. அவரு சொல்லிட்டாரு, நீ என்ன வேணாலும் பண்ணி, எத்தனை வழக்கு வேணாலும் போடு, நான் நிரூபிப்பேன் அப்படின்னு இருக்காரு. நம்ம கிட்ட ஒரு சின்ன கேள்விகள் இருக்குது. இவ்வளவு பெரிய ஆட்களுடைய புத்தகங்கள்லாம், வாரிசுகள் இருக்கிறவர்களோட புத்தகங்கள்லாம் நீங்க அரசு உடைமையாக்குனீங்க. உங்கள் தந்தை தந்தை திராவிடர்களின் தந்தை, ஏன் அவருடைய புத்தகங்களை நீங்க அரசு உடைமை ஆக்குற? அப்ப அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொன்ன மாதிரி, ஐயா ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி, ஐயா மணி சொன்னது மாதிரி, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகணும். நீங்க ஏன் அரசு உடைமை ஆக்கல? அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தானே அர்த்தம். இதை இன்னும் தோண்டுவாங்க. இந்த சுபவி,
இந்த குளத்தூர் மணி, இந்த ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் திமுகவிற்காகவே வேலை செய்வதற்காக இருக்கின்ற இவர்கள் சீமானை நோண்டி கொண்டே இருந்தால் இன்னும் இவர்களுக்கு அடி பலமாக இருக்கும். பெரியாரி அது சர்ச்சையே இல்லை, அது சர்ச்சையெல்லாம் கிடையாது, அது உண்மை, வரலாற்று உண்மை. அதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, தன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அரசியல் ஆசான் சீமான் தன் பிள்ளைகளுக்கு வகுப்படுத்திருக்கிறாருங்கிறதான் உண்மை. நான் சொன்ன மாதிரி வைகோ இருக்கிறார்ல, அவர் இந்த மாதிரி வார்த்தைகள் என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏதாவது தமிழர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரா? அவர் சொன்னதெல்லாம் சீமான் என்கின்ற ஒரு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கும் போது, சீமான் என்கிறவர் தமிழ் தேசியம்னு சொல்லும் போது, சீமான் பின்னாடி 10 பேர் கூட நிற்காத போது அவர் சொல்லுகிறார், உங்க சண்டையை நீங்க வேற பக்கம் வச்சுக்கோங்க, தேர்தல் சமயத்துல வச்சுக்கோங்க, ஆனா தமிழ் தேசியம் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், அவர்களை விடாதீர்கள், அவர்கள் பொது எதிரிகள் அப்படின்னு சொன்ன இந்த திராவிடத்தை இந்த நிலத்தில் இல்லாம செய்வதுதான் ஒவ்வொரு தமிழாய்ந்த தமிழர்களின் கடமை, தமிழ் இளைஞர்களின் கடமை. போர் தொடங்கிருச்சு, திராவிடனுக்கும் தமிழர்களுக்குமான போர் தொடங்கிருச்சு. அந்த திராவிடன், நாங்கள் திராவிடன் என்று சொல்லி அவன் வாக்கு கேட்பதற்கு தயாரா இருக்கிறானா? நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி மட்டுமே வாக்கு கேட்போம். ஆனால் அவனும் நானும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லுவானே தவிர தன்னை திராவிடன் என்று ஒரு காலமும் முன்னிறுத்த மாட்டான். போர் தொடங்கிருச்சு, திராவிடர்களுக்கான தமிழர்களுக்கான போர் தொடங்கிருச்சு. ஐயா அருக்கோ முதல் அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அருக்கோ ஐயா ஒரு இதுல சீதையின் மைந்தன் பேசுறத கேளுங்க. இன்னும் நிறைய தமிழ் தேசியவாதிகள் பெரியார் என்பவர் இப்படியாப்பட்டவர், இவர் இதுதான் பெரியார் அப்படின்னு பேசுறதெல்லாம் மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக சீமான் முன்களத்தில் நின்று ஒரு போராளியாக எப்படி ஈழத்தில் பல லட்சக்கணக்கான குண்டுகளுக்கு நடுவிலே நின்று அவர் அதையெல்லாம் தாங்கி கடந்து வந்தாரோ, அது போல இங்க பெரியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தடி கொண்ட ஒரு கும்பலை தன்னுடைய வாய் வலிமையால் அவர் இன்னைக்கு அவர்களை முதல் தாக்கி இருக்கிறார். அந்த தாக்குதல் தொடரும். இந்த கருத்து பரிமாற்றம் இருந்து கொண்டே இருக்கும். பெரியார் என்பவர் இந்த நிலத்திற்கான ஒரு அருவருப்பான பிம்பம் என்பதை இந்த மக்கள் உணர்வார்கள். அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். நீங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமான உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த நேர்காணல் தந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.